பூண்டு போட்டு நல்ல காரமாக ஒரு புளிக்குழம்பு அதோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு சொரக்காய் கூட்டு செய்யலாம். மீடியம் சைஸில் 2 தக்காளி வெட்டினா 1 கப் அளவுக்கு இருக்கும். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு ஒரு 50 ml எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிக்கணும். 3/4 கப் அளவுக்கு பூண்டு, 1/4 கப் அளவுக்கு நீளமாக வெட்டின வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனா 15லேருந்து 20க்குள்ளே சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பூண்டு லேசாக செவக்கிற வரைக்கும் வதக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துட்டு அதோட 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 5லேருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு அதில் கரைச்சி எடுத்த புளி தண்ணி 1/2 கப் அளவுக்கு, அதோட 1/2 கப் அளவுக்கு தண்ணி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். குழம்பு கெட்டியாகிற வரைக்கும் கொதிக்கட்டும். என்னோட சமையல் பிடிச்சா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த அளவுக்கு கெட்டியானா போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து சொரக்காய் கூட்டு செய்யலாம். பாசிப்பருப்பு 1/4 கப் அளவுக்கு 60 ml, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 கப் அளவுக்கு தண்ணி, வெட்டின சொரக்காய் 2 கப் அளவுக்கு, எல்லாம் சேர்த்து குக்கரில் 2 விசில் வச்சா போதும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு 1லேருந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 மிளகாய் வத்தல் கிள்ளி போட்டு அது லேசாக செவந்ததுக்கப்புறம் தாளிக்கிற வடகம் இருந்தால் 1 ஸ்பூன், இல்லைன்னா 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் தாளிக்கணும். 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ குக்கரை திறந்து தாளிச்சதை அதோட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து நல்லா கலந்தா சொரக்காய் கூட்டு ரெடி.